ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது காலங்காத்தால காலை விடியல்லையே இந்த சாயப்பா எதுக்காக உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஏன்னா இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்னு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இன்று முதல் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான். ஆம் என் செல்லமே, உனக்கான நல்ல நேரம் வந்துட்டதால உனக்காக வெற்றி கதவுகளை திறந்து வச்சு வெற்றி மாலையை உனக்கு சூட்டுவதற்காகவே இப்போ உன்னை நோக்கி வந்திருக்கேன். எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சனே, எதுக்காகவும் பயப்படாம எல்லாத்தையும் தாங்கி சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்க. தோல்விகள் வந்த போதும் எதையுமே குறையாக நினைக்காம அதை மாற்றிக்கிறதுக்கும் முன்னேறதுக்காக முயற்சி செஞ்சாயல்லவா? வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தேவையற்ற விஷயங்களை கிடப்பில் தூக்கி போட்டுட்டு நடப்பில் நடந்த விஷயங்களை பற்றி மட்டும் யோசிச்சு வாழ்க்கையை எப்படி மாற்றணும்னு ஆசைப்பட்ட உனக்காகவே நீ ஆசை கொண்ட அனைத்தையும் நடத்தி தர வந்திருக்கேன். உன் இலக்கில் நீ ஜெயிப்பதற்கும் உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெறுவதற்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு உதவியாக உறுதுணையா உன் கூடவே இருக்கத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீ எத்தனையோ முறை என்கிட்ட எவ்வளவோ விஷயங்களை வேண்டி கேட்டிருக்க. நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்க தாமதம் செஞ்சாலும், நீ வேண்டியதை நான் உனக்கு கொடுக்காமலே இருந்த போதும் கூட நீ என் மேலே வச்சிருந்த அன்பிலும் பாசத்திலும் நம்பிக்கையிலையும் நீ ஒருபோதும் எந்த குறையும் வைக்கல. அதனால தான் அந்த அன்புக்கு பதில் செலுத்தும் விதமாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் ஓடோடி வந்திருக்கேன். இனி காலம் உனக்கான வெற்றி காலமாக மாறும்படி செய்ய போகிறேன். உன் மன குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் போக்கி உன் பாதையை தெளிவுபடுத்த போகிறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் வழிகாட்டுதல்கள் மூலமாக உனக்கு சரியான திசையில் வழி நடத்துகிறேன். நன்மை எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் வெற்றி எப்போதும் உனக்கு கிடைக்கும்படியும் கூட நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ எந்த விஷயத்தையும் நினச்சி பயப்படவும் வேணாம், எந்த விஷயமும் தாமதமாகுதுன்னு யோசித்து கவலைப்படவும் வேணாம். நீ செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் சேர்த்து நான் உனக்கான பல நன்மைகளை நடத்தி தரப்போகிறேன். ஒவ்வொரு மனுஷனும் சேர்த்து வைக்கிற சொத்து சுகம் செல்வம் சொந்த வீடுன்னு எல்லாமே ஒரு நாள் மண்ணாக மாறி போக தான் செய்யும். ஆனால் நீ சேர்த்து வச்சிருக்க தர்மம் எப்போதும் உன்னை காக்கும் ஆயுதமாக இருக்கும் என் செல்லமே. செய்ய வேண்டிய நல்லதையெல்லாம் நீ செய்யாமல் விட்டுட்டாதான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இருளாக வந்து சேரும். செய்ய வேண்டிய நன்மைகளை மட்டும் சரியாக செய்ய பழகு. எதுக்காகவும் பயப்படாமல் எதை பார்த்தும் தயக்கம் கொள்ளாமல் நன்மையான நல்ல காரியங்களை நீ செய்யும் போது என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். உனக்காக அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மனிதர்கள் கையில் வச்சுக்கும் போது அதன் அருமையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒன்றை இழந்த பிறகுதான் அதை தேடி தேடி ஓடுறீங்களே தவிர அது இருக்கும்போது அதன் மதிப்பு புரிய மாட்டேங்குதல்லவா? அது உங்ககிட்ட இருக்க காசு பணமாக இருந்தாலும் சரி, உங்களிடம் இருக்கும் பொருளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இருக்கக்கூடிய உறவுகளாக நெருங்கிய உறவுகளாக நட்புகளாக இருந்தாலும் சரி, இனிமேலாவது கூட இருக்கும்போதே ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு விஷயங்களுடைய அருமை பெருமையையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒவ்வொன்றின் அருமையையும் உணர்ந்து அதை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும்போது அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். நீ இழந்ததையெல்லாம் புது ஒளியாக அருளாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இழந்ததை மட்டுமல்ல, நீ எதிர்பார்ப்பதையும் கூட நிச்சயமாக உன் கைகளில் நான் வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி என் அருளின் மூலமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் சுமைகளுக்காக நீ தனியாக போராட வேண்டிய கஷ்டம் இனி இருக்காது. என் திருவருளின் அருள் கடாட்சம் உன் மனசை நிம்மதியால் நிரப்ப போகுது. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே இனி உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் முன்னேற்றங்களும் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செஞ்சிருவேன். நீ அடைய வேண்டிய உயர்வு தாமதமாகதே தவிர கண்டிப்பாக தப்பாமல் நீ வெற்றி பெறத்தான் போகிற. என் அருளின் துணையால் நீ நன்மைகள் அனைத்தையும் பெற்று நல்லபடியாக வாழும் காலம் வரப்போகுது என் செல்லமே. உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பாக உன்னுடைய முயற்சிகள் வீண் போகாது. உன் நல்ல எண்ணங்களுக்கு பலன் தரும் விதமாக
ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தருவேன். நீ செய்கிற ஒவ்வொரு நேர்மையான நல்ல செயலும் கண்டிப்பாக உன் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என் செல்லமே. இந்த நாள் முதல் இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் உனக்கு புது வழிகளையும் பெரிய வாய்ப்புகளையும் நான் கொடுக்க போகிறேன். என் திருவருளின் நிழல்ல நீ நிம்மதியாக வாழும்படியும் உன் வாழ்க்கை மேலெழும்பி நீ வெற்றிகரமாக வாழும்படியும் கூட நான் செய்ய போகிறேன். யார்கிட்டையும் பொய்யா நடிக்காம போலியா பழகாம உண்மையா நேர்மையா வாழ்வது ஒரு பெரிய விஷயம். நீ எல்லார்கிட்டையும் மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக உண்மையாக பேசுகிற. மற்றவங்க உன்னை கெட்ட பிள்ளைன்னு சொன்னாலும் நீ எவ்வளவு நல்ல பிள்ளை, உன் மனசில் எவ்வளவு நல்ல எண்ணங்களும் உனக்குள்ள நல்ல குணமும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் தூய்மையான நல்ல உள்ளத்துக்காகவே நேர்மை கொண்ட உன் நல்ல மனசுக்காகவே இந்த சாயப்பா இப்போ உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது உனக்கு தேவையில்லை. நீ அதை பற்றி கவலைப்படவும் வேணாம். உன் மனசில் பட்டதை நேராக வெளிப்படையாக பேசும் என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே, உண்மையின் பாதையில் வழிநடத்தி வாழக்கூடிய உனக்காகவே என் அருளையும் என் பாதுகாப்பையும் எப்போதும் உனக்கு தரலான்னு முடிவெடுத்துட்டேன். நீயும் தைரியமாக முன்னேறிப்போ. உன் நேர்மையும் உண்மையும் கண்டிப்பாக உன்னை வாழ்க்கையின் உயரத்துக்கு எடுத்துட்டு போகும் என் செல்லமே. வயசு போக போக இளமை திரும்ப வராதுங்கிறது உண்மைதான். அதை போலதான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய ஆற்றலும் சக்தியும் கூட போக போக அது உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுன்றதால உன் திறமையையும் ஆற்றலையும் சக்தியையும் எல்லாத்தையுமே நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள பழகிக்கோ. காலம் மாறிக்கிட்டே இருக்கும். நீ தான் மன உறுதியோட அனைத்தையும் உனக்கு சரியாக சாதகமாக பயன்படுத்திக்கணும். எந்த சூழ்நிலையும் உன் கட்டுப்பாட்டை மீறி போக நீ அனுமதிக்காதே. இந்த உலகம் நீ கண்ணீர் விடுறதையோ கவலைப்படுறதையோ கஷ்டப்படுறதையோ யாருமே பார்க்க மாட்டாங்க. நீ சம்பாதிக்கிறியா, வசதியோடு இருக்கியா, காசு பணம் வச்சிருக்கியா, செல்வ வளமாக இருக்கியான்றதை மட்டும்தான் பார்க்கும். ஆனால் இந்த சாயப்பா உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் உரிய பலனை எப்போதும் கொடுக்காம விட்டுற மாட்டேன். நீ செய்கிற செயலில் எத்தனை தடைகளும் தோல்விகளும் வந்தாலும் அதை தாண்டி உன்னை தூக்கி எழுப்பி நிப்பாட்டுவேன் என் செல்லமே. உன்னை முன்னேற்றி உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எதிர்கொள்ளும் எல்லா சிரமங்களும் உன் காலடியில் தலை குனிஞ்சு போக தான் போகுது. நீ எதிர்கொண்ட விஷயங்கள் எல்லாமே உன்னை தாண்டி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகுது. நீ உழைச்ச உழைப்பும் நீ பட்ட கஷ்டமும் ஒருபோதும் வீண் போகாது. என் கைகளால் உன்னை ஆசீர்வதித்து என் அருளை அள்ளி கொடுத்து நீ வாழ்க்கையில் முன்னேறும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்து உன்னை அழுக வச்ச போதும், உன் மனசில் உனக்கு தோல்வியை கொடுத்த போதும், உன்னை சோர்வடைய வச்ச போதும் கூட நீ மன வருத்தத்தோட மூளையில் முடங்கி கிடக்காம அத்தனையும் சமாளிக்க முயற்சி செய்தாயல்லவா? அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கும் நீ எடுத்த முயற்சி காரணமாகவே, உன் நல்ல எண்ணங்களின் காரணமாகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை உயர்த்த வந்திருக்கேன். நீ வாழ்க்கையை இப்படி கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்? உன் கவனம் எங்கே சிதறி போச்சு? உன் பாதை எங்கே மாறி போச்சு? நீ என்ன தப்பு செஞ்சேன்னு ரொம்ப உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சாயல்லவா? இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் என்ன தவறு நடந்தாலும் அதற்கு முழு காரணமாக மூல காரணமாக கண்டிப்பாக நீ தான் இருப்பன்றதை உண்மையாக உணர்ந்து ஏற்றுக்கொள். எந்த விஷயத்திலும் அடுத்தவங்களை குறை சொல்லாமல் நடக்கிறதுக்கெல்லாம் நீதான் காரணம்ன்ற புரிதல் எப்போது உனக்கு வருதோ அப்போதே நீ பக்குவப்பட்ட பிள்ளையாக மாறிடுவாய் என் செல்லமே. நீ எங்கே கீழே விழுந்தியோ அதே இடத்துல நீ உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. உன்னை மீண்டும் எழுப்பி உன்னை என் கரங்களை பற்ற வச்சது நான் தான். கண்டிப்பா இந்த முறை உன் கைகளை விட்டு விட மாட்டேன். உன்னை உயர்த்தி உன் நல்ல எண்ணங்களுக்கும் நீ செய்த நல்ல செயல்களுக்கும் உன்னுடைய நல்ல உயர்வுகளுக்கும் உணர்வுகளுக்கும் ஏற்றார் போல உனக்கான உயர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். வாழ்க்கை எப்படி வாழணும், யாரை எப்படி சமாளிக்கணும், எந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணுன்றதெல்லாம் இப்போ உன் உள்ளத்தில் தெளிவாகி விட்டதல்லவா? இந்த நொடி முதல் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பாக சந்தோஷமாக மாறும்படி நான் செய்கிறேன்.